இருக்கிறார். அதுக்காக நாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலும் கூட பெண்களுடைய நேரம் இல்லையா, அந்த நேரம் உண்மையிலே நாங்கள் எப்போதுமே விசேஷமானவர்கள் இல்லையா. ஏன் சொல்கிறேன்னா, ஆண்டவருடைய கரங்கள்லையும் ஆண்டவருடைய கண்கள்லையும் நாங்கள் எப்படிப்பட்டவங்களாக இருந்தோம்னா கிருபை பெற்றவர்களாக இருந்தோம் இல்லையா. உண்மையிலே இந்த நேரத்துலையும் கூட விசேஷமாக இந்த வாய்ப்பை கொடுத்த என் தேவாதி தேவனுக்கு முதலாவது நான் நன்றிகளை செலுத்துகிறேன். ரெண்டாவது தம்பி இஸ்ரவேல் கூட நான் சொல்கிறேன். ஏன்னா எனக்கு எதுவுமே கேட்கல, பேரெல்லாம் போட்டாச்சு, அக்கா நீங்கள் வந்துடுங்க அவ்வளோதான் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணது. ஆனாலும் கர்த்தருடைய அழைப்பு இல்லாமல் யாரும் இந்த இடத்துல நிற்க முடியாது நான் விசுவாசிக்கிறேன். இந்த நேரத்தில் கூட விசேஷமாக தம்பி சொன்னது போல் பாக்கியமும் நன்மை இல்லை. நாங்கள் எப்பொழுதும் பாக்கியமுள்ளவர்களாக தான் தேவன் எங்களை ஒவ்வொரு குடும்பங்களிலும் வைத்திருக்கிறார். அதுக்காக நான் கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாக கர்த்தருடைய வார்த்தையை நம்ம தியானிப்பதற்கு முன்பதாக ஒரு நிமிஷம் தலைகளை தாழ்த்தி நம்ம செபிப்போம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நேசப்பிதாவே, நன்றி செலுத்துகிறேன், மெய் துதிக்கிறேன், மெய் வாழ்த்துகிறேன் சாமி. இந்த நாளிலும் கூட மீண்டுமாய் ஒரு புதிய நாளை காண செய்த கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறையா. உன்னுடைய சமூகத்தில் விழித்திருந்து செபிக்கிற கிருபை ஏசப்பா இந்த நாளில் எத்தனை பேருக்கு கிடைச்சிருக்க எங்களுக்கு தெரியாது. ஆனாலும் இங்கே அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீங்கள் கிருபையாய் தந்திருக்கீங்க. அந்த கிருபைக்காக, அந்த ஸ்லாக்கியத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த நாளிலும் கூட கர்த்தாவே, நாங்கள் வேதத்தில் இருந்து ஆண்டவரே பெண்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஏசப்பா நீங்கள் ஆண்டவரே சாலமோன் ஞானி நிமித்தமாய் எழுதப்பட்ட அந்த வார்த்தையின்படி நாங்கள் அதை தியானிக்க போகிறோம். கர்த்தர் எங்களோடு கூட நீங்கள் பேசுங்க. எங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் எந்தெந்த காரியத்தில் நாங்கள் மாற்றங்கள் ஆண்டவரே பட வேண்டுமோ அதில் நாங்கள் மாற்றங்களை பெற்று ஏசப்பா என் தேவனுடைய கரத்தில் எப்போது நாங்கள் கிருபை பெற்றவர்களாக இருக்க கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. அப்படிப்பட்டதான கிருபை எங்களுக்கு தருகிறதுக்காக உமக்கு நன்றி. வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த வார்த்தை ஒவ்வொருவருக்கும் ஏசப்பா ஸ்தோத்திரிக்கிறையா, எங்களுக்கும் அது பிரயோஜனம் உள்ளதாய் மாற்றி கொடுங்க. அப்படி செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி. தொடர்ந்து காத்து கொள்ளுங்கப்பா, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட விசேஷமாக வேதத்தில் அநேக பெண்கள் இருக்கிறாங்க. ஆனாலும் இன்றைக்கு நான் உங்களோடு கூட தியானிக்க போகிறதான வார்த்தை என்னென்னா குணசாலியான ஸ்திரீ இல்லையா. குணசாலியான ஸ்திரீயை குறித்து சாலமோன் ஞானி நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, கடைசி அதிகாரத்தில். உண்மையிலே இந்த வார்த்தையை வாசிக்கும் போது எனக்கு ரொம்ப ஒரு ஊந்துதலாக இருந்தது. என்ன அப்படின்னா, எடுத்தவர்கள் வாசிக்கலாம். நீதிமொழிகள் 31:10. ஆமென். இங்கே பார்க்கிறோம், சாலமோன் ஞானி எழுதும் போது குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார் இல்லை. அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கேள்விக்குறியை போட்டிருக்காங்க இல்லை. ஆனாலும் அதற்கு கீழே வாசிக்கும் போது அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. அப்போது நான் நிறைய நேரங்களில் யோசிப்பதுண்டு. அப்போது குணசாலியான ஸ்திரியை அவங்களுடைய விலை எப்படிப்பட்டதாக இருக்கும்னா முத்துக்களை பார்க்கிலும் விலை உயர்ந்தது. அப்போ அவ்வளோ பெரிய விலை உயர்ந்த ஒரு குணசாலியான ஸ்திரீனா அந்த ஸ்திரீகளுக்குள்ள என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த காரியங்கள் 10ஆம் வசனத்திலிருந்து 31ஆம் வசனத்திலிருந்து சொல்லப்பட்ட காரியத்திலாம் பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 16 குணாதிசயங்கள் இந்த குணசாலியான ஸ்திரீக்கு காணப்படுகிறது. ஆனால் நம்ம அவ்வளோத்தையும் தியானிச்சுன்னா இன்றைக்கி என்ன செய்ய முடியாது, ஃபுல் நைட் ப்ரேயர் ஆகிடும் இல்லையா. ஆனாலும் அதில் இருந்து ஒரு 5 காரியங்களை மாத்திரம் நம்ம தியானிச்சுட்டு நம்ம ஜெபத்துக்கு நேராய் நம்ம கடந்து போக போகிறோம். இங்கு முதலாவது நம்ம பார்க்கும்போது குணசாலியான ஸ்திரீ இல்லையா. அப்போது அவங்களுடைய வாழ்க்கையில் முதலாவது விலை உயர்ந்த ஸ்திரீ அப்படின்னு சொல்லி அவங்களுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. அதே 11ஆவது வசனத்தில் சொல்கிறாங்க, அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும், அவன் சம்பத்து குறையாது. அப்போது இங்கே பார்க்கும்போது அந்த குணசாலியான ஸ்திரீக்குள்ளே இருந்த காரியங்கள், முதலாவது தன் கணவரிடத்தில் எப்படிப்பட்டவங்களாக இருந்தாங்களா, நம்புவதற்குரிய ஒரு பாத்திரமாய் நடந்து கொண்டாங்க இல்லை. இன்றைக்கி நிறைய நேரங்களில் செய்திகளில் கேட்கும்போது குடும்பங்களில் கணவனுக்கு மனைவி
உண்மையாக இருப்பதில்லை. நிறைய செய்திகளை நான் வாசிக்கும் போது பார்க்கும் போதெல்லாம் உண்மையில் ரொம்ப நான் மனவேதனைப்படுவேன். இன்றைக்கி நிறைய இடங்களில் உண்மையில், ஏன்னா பிசாசு நிறைய குடும்பங்களை இப்படி தான் என்ன செய்கிறான், தவறான காரியங்களுக்குள்ள தவறான பாதையில் நடத்துகிறான். ஆனால் இந்த குணசாலியானுடைய ஸ்திரீனுடைய குணாதிசயங்களை முதலாவது குணாதிசயம், அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும். அப்போது தன் கணவருக்கு அவங்க எப்படிப்பட்டவர்களாக இருந்திருக்காங்க, உண்மை உள்ளவர்களாய். இல்லை, நம்புகிறது அப்படின்னா நம்ம உண்மையாக இருந்தால் தான் என்ன செய்ய முடியாங்க, நம்புவாங்க இல்லையா. ரெண்டாவது காரியம், அவனுடைய சம்பத்து குறையாது. அப்போது ஒவ்வொரு காரியத்திலையும் ஞானமாய் நடந்து கொள்ளும் போது தான் சம்பத்து குறைவுபடாது இல்லையா. ஏன்னா ஒரு கணவர் சம்பாதித்து கொண்டு வருகிறதான காரியங்களை யார் மெயின்டைன் பண்ணுறதுன்னா மனைவி தான் இல்லையா. அப்படிப்பட்ட காரியங்கள் தான் இங்கே காணப்படுகிறது. ரெண்டாவது காரியம், அவள் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அவனுக்கு தீமை அல்ல நன்மை செய்கிறாள். அப்போது இந்த நாளில் கூட அநேக பெண்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால், புருஷனுடைய இருதயத்துக்கு நம்புறவர்களாய் ஏற்றவர்களாய் நம்ம என்ன செய்யணும், நடந்து கொள்ள வேண்டும். ரெண்டாவது, அவருடைய சம்பத்து குறைவுபடாதபடிக்கு நம்ம என்ன செய்யணும், நம்ம ஞானத்தோடு கூட நடந்து கொள்ள வேண்டும். மூன்றாவது காரியம், அவள் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அவனுக்கு தீமை அல்ல நன்மை செய்கிறவர்களாய் காணப்படுகிறாங்க. உண்மையிலே இன்னைக்கு அப்படிப்பட்ட பெண்கள் இன்னைக்கு இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது நிறைய இடங்களில் தவறுதலான காரியங்கள் தான் இங்கே காணப்படுகிறது. நம்மளுடைய வாழ்க்கையிலும் நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம். சப்பா, குணசாலியான ஸ்திரீகளைப் போல நாங்களும் ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும், நாங்கள் எங்களை வளைந்து கொள்ளணும். இல்லை, நம்ம முழுமையாக என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. ஆனால் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய பலத்தோடு கூட அவருடைய கரங்களை நம்ம ஜெபத்தோடு கூட நம்ம கேட்கும்போது நிச்சயமாய் தேவன் அதை நமக்கு தர வல்லவராக இருக்கிறார். மூன்றாவது காரியம், 13வது வசனத்தில் பார்க்கிறோம், ஆட்டு மயிரை சணலையும் அவள் என்ன செய்கிறாளாம், தேடி தன் கைகளினாலே உற்சாகத்தோடு வேலை செய்கிறாள். குடும்பத்தை நடத்துவது மாத்திரமல்ல, தன்னால் இயன்ற மட்டும் ஒரு வருமானத்தை ஈட்ட வேண்டும் என்று சொல்லி என்ன செய்கிறாங்களாம், அவங்க தேடி போய் ஒவ்வொரு காரியங்களையும் தன் கையாலேயே அந்த வேலைகளை செய்வதற்கான ஒரு தாளந்துகளை அவங்க என்ன செய்கிறாங்க, அங்கே உருவாக்கி கொள்கிறாங்க. இன்றைக்கி அநேக பெண்கள் உண்மையிலே சில ஆண்டுகளுக்கு முன்பதாக இருந்ததை காட்டிலும் இன்றைக்கு அநேக பெண்களுக்கு ஆண்டவர் நிறைய வாய்ப்புகளை கொடுத்துருக்கிறார்ல. முன்னெல்லாம் வேலைக்கு பெண்கள் போகிறத யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, விருப்பப்படவே மாட்டாங்க. ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் எல்லா பெண்களுடைய கரங்களையும் தன் சுயமாய் ஒரு வேலைகளை செய்வதற்கான ஒரு பலனை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதற்குரிய நம்பிக்கைக்குரிய காரியங்களை ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார், கொடுத்திருக்கிறார். அப்படிதான் இங்கேயும் வேதத்தில் அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்மளுடைய வாழ்க்கையிலும் கூட ஒருவேளை நம்முடைய கரங்களில் கொடுத்திருக்கிற தாழ்ந்துகளை நம்ம எப்படியாய் பயன்படுத்துகிறோம். இந்த குணசாலியான ஸ்திரீ ஒருவேளை என் கணவருடைய சம்பாத்தியம் போதும், நான் இப்படியே இருந்துடலாம் அப்படின்னு சொல்லி நினையாதபடிக்கு அவங்க என்ன செய்கிறாங்க, தன்னுடைய ஆட்டு மயிரையும் சணலையும் தேடி தன் கைகளினால ஏதோ ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சோர்வோடு கூட ஏதோ செய்யணுமோ அப்படின்னு சொல்லி கடமையோடு கூட செய்யாதபடிக்கு உற்சாகத்தோடு என்ன செய்கிறாங்களா, அங்கே வேலை செய்கிறாங்க. இங்கே பார்க்கும் குணசாலியான ஸ்திரீக்கினுடைய காரியங்கள், முதலாவது தன் கணவருடைய நம்பிக்கைக்குரிய பாத்திரமாய் நடந்து கொள்கிறாங்க. ரெண்டாவது, அவங்க கணவருக்கு தீமை அல்ல எப்போதும் நன்மை செய்கிறவர்களாய் காணப்படுறாங்க. மூன்றாவது காரியம், ஆட்டு மயிரையும் சணலையும் தேடி தன் கைகளினால உற்சாகத்தோடு வேலை செய்கிறாங்க. இப்போ நம்மளுடைய வாழ்க்கையிலும் கூட இன்றைக்கு நம்ம எப்படிப்பட்டவர்களாய் காணப்படுகிறோம். குணசாலியான ஸ்திரீகளுடைய காரியங்களை நமக்கு ஆண்டவர் என்ன செய்திருக்கிறாரு, கொடுத்திருக்கிறாரு. நம்ம அதை செயல்படுத்துகிறோமா? அது மாத்திரமல்ல, 14வது வசனம், அவள் வியாபார கப்பல். அவள் சொல்கிறாளாம், அவங்க சொல்கிறாங்க, தூரத்தில் இருந்து தன் ஆகாரத்தை என்ன செய்கிறாங்களாம், கொண்டு வருகிறாங்க. அது மாத்திரமல்ல, 15வது வசனம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. இருட்டோடு எழுந்து தன் வீட்டாருக்கு என்ன செய்கிறாங்களா, ஆகாரம் கொடுக்கிறார். தன் வேலையாடுகளுக்கும் படி அளக்குறாங்க. எவ்வளோ பெரிய கிருபைல்ல. தன் வீட்டின் காரியங்களில் எவ்வளோ நோக்கமாக இருக்கிறாங்க. கணவருடைய சம்பத்து குறையக்கூடாது, நம்மளால் இயன்றதை நம்ம என்ன செய்யணும். ரெண்டாவது காரியம், கணவருக்கு நம்ம உண்மை உள்ளவர்களாயும் இருக்கணும். அது மாத்திரமல்ல, அவருக்கு தீமை அல்ல நன்மை செய்கிறவர்களாயும் காணப்படணும். அது மாத்திரமல்ல, தன் வீட்டார் அனைவருக்கும் தன் குடும்பத்தார் அனைவருக்கும் என்ன செய்கிறாங்களாம்,
படி அளக்குறாங்க அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு எத்தனை பெண்கள் இந்த காரியங்களை நிறைய பேர் இன்னைக்கு நிறைய காரியங்கள் என்ன செய்கிறாங்க, பெண்களாகிய நாமும் கூட நிறைய காரியங்களை நம்ம என்ன செய்கிறோம், செய்து கொண்டு இருக்கிறோம். குணசாலியான ஸ்திரீகளுக்குள்ள இருக்கிற இந்த குணாதிசயங்களை பார்க்கும்போது, அதனால தான் சாலமோன் ஞானி எழுதியிருக்கிறாருன்னு நினைக்கிறேன், அவர்களுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது என்று சொல்லி. அப்போ இருட்டோடு எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுக்குறாங்க. ஒருவேளை இன்றைக்கு இருட்டோடு எழுந்துக்கிறது அப்படின்றதே நிறைய பேருக்கு என்ன செய்யலை, தெரியாத காரியங்களாக இருக்கிறது. ஆனாலும் இன்றைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இல்லை. எல்லாரும் என்ன செய்கிறோம், ஒரு எந்திரம் போல தான் நம்ம காணப்படுகிறோம். அப்படிதான் அந்த குணசாலியான ஸ்திரீயும் அந்த நாட்களில் என்ன செய்திருக்கிறாங்க, இருந்திருக்கிறாங்க. அது மாத்திரமல்ல, ஒரு வயலை விசாரித்து 16வது வசனத்தில் பார்க்கிறோம், ஒரு வயலை விசாரித்து அதை வாங்குகிறாள், தன் கைகளின் சம்பாத்தியத்தினாலே திராட்சை தோட்டத்தை நாட்டுகிறாள். இல்லை, எவ்வளோ ஒரு கிருபை அந்த குணசாலியான ஸ்திரீக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். சம்பாதிப்பதை சேர்த்து வைப்போம் அப்படின்னு சொல்லாதபடிக்கு அதை விசாரித்து ஒரு வயலை வாங்குவதற்கான ஒரு ஞானத்தை என்ன செய்திருக்கிறார் ஆண்டவர் அங்கே அந்த குணசாலியான ஸ்திரீக்கு தந்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, இடம் வாங்கினா அப்படியே வைத்திருந்தா என்ன இருக்காது, நமக்கு ஒரு பெனிஃபிட்டும் கிடச்சிருக்காது. அதுதான் என்ன செய்கிறாங்க, தன் திராட்சை தோட்டத்தை என்ன செய்கிறாங்க, அவங்க நாட்டுறாங்க. அது மாத்திரமல்ல, 18வது வசனத்தில் சொல்கிறாங்க, தன் வியாபாரம் பிரயோசனமுள்ளதென்று அறிந்து இரவிலே அவள் விளக்கு அணையாதிருக்கும் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. நம்மளுடைய வாழ்க்கையில் கூட குணசாலியான ஸ்திரீ அப்படின்னு சொல்லும் போது இத்தனை குணாதிசயங்களும் என்ன செய்கிறாங்க, அவங்களுக்குள்ள காணப்படுகிறது. அதனால தான் அங்கே முதலே சொல்லப்படுகிறாங்க, குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார். முந்திலாம் பெண் பார்க்க போகணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா முதல்ல என்ன சொல்லுவாங்க, பொண்ணு நல்ல குணமா அப்படிதான் கேட்பாங்கல்ல, நல்ல குணமாக இருக்கான்னு கேட்பாங்க. இப்போ அந்த குணமே அந்த லிஸ்ட்டில் இல்லை, அந்த லிஸ்ட்டில் இல்லை. எங்களுக்கு நல்ல குணம் உள்ள பொண்ணாக பார்த்து பாருங்க, சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கி அந்த பேரே அந்த லிஸ்ட்டில் இல்லை. என்ன படிச்சிருக்க, என்ன வேலை, எப்படி, அந்த காரியங்கள் தான் என்ன செய்யுது இன்றைக்கி காணப்படுகிறது. ஆனால் குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார். அதனால தான் சாலமோன் ஞானி சொல்கிறாரு, அவங்களுடைய விலை எப்படிப்பட்டதாக இருக்குமா, விலை உயர்ந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாத்திரமல்ல, 20வது வசனத்தில் பார்க்கும்போது, சிறுமையானவர்களுக்கு தன் கையை திறந்து ஏழைகளுக்கு தன் கரங்களை நீட்டுகிறாள். இல்லை, எவ்வளோ பெரிய என்ன சொல்கிறது, ஒரு கிருபை. தன் குடும்பத்தை மாத்திரல்ல, தன் கணவரை மாத்திரமல்ல, தன் வீட்டாருக்கும் செய்கிறாங்க. அது மாத்திரமல்ல, ஏழைகளுக்கும் இறங்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாத்திரமல்ல, தன் சிறுமையானவர்களுக்கும் தன் கைகளை திறந்து ஆசீர்வாதத்தை தன்னுடைய கரங்களினால் சம்பாதித்ததான காரியங்களை கூட என்ன செய்கிறாங்க, மற்றவர்களுக்கும் அது பகிர்ந்து கொடுக்கிறதான ஒரு இருதயத்தை ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார், அந்த குணசாலியான ஸ்திரீக்கு தருகிறார். அது மாத்திரமல்ல, 26வது வசனத்தில் பார்க்கிறோம், தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள், தயவுள்ள போதகம் அவள் நாவின் மேல் இருக்கிறது. இல்லை, இதெல்லாவற்றையும் பார்க்கும்போது இத்தனை குணாதிசயங்கள் இருக்கிறதா அப்படின்னு சொல்லி இதில் நம்ம உண்மையிலே நான் யோசிப்பேன், இதில் எதெல்லாம் என்கிட்ட இருக்குது, எதெல்லாம் என்கிட்ட இல்லை அப்படின்னு நான் நிறைய நேரங்களில் யோசிப்பது உண்டு. தன் வாயை ஞானம் விளங்க திறக்கலால், தயவுள்ள போதகம் அவள் நாவின் மேல் இருக்கிறது. அப்போ நிச்சயமாக என்ன செஞ்சுருப்பாங்க, அவங்ககிட்ட நிறைய பேர் பேசியிருப்பாங்கல்ல. அப்போ இந்த காரியத்தில் என்ன செய்வாங்க, எனக்கு ஒரு ஆலோசனை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அதனால தான் அங்கே சாலமோன் ஞானி எழுதுகிறாரு, தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள், தயவுள்ள போதகம் அவள் நாவில் மேல் இருக்கிறது அப்படின்னு சொல்லி. அது மாத்திரமல்ல, அதே 27வது வசனத்தில் பார்க்கிறோம், அவள் சோம்பலின் அப்பத்தை புசியாமல் தன் வீட்டு காரியம் எப்படியாய் நடக்கிறது என்று கண்ணோக்கமாக இருக்கலான்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. இல்லை, இன்றைக்கி நிறைய குடும்பங்களில் குடும்பத்தை கண்ணோக்காதபடிக்கு என்ன செய்கிறோம், நிறைய நேரங்களில் வேலைன்னு சொல்லி என்ன செய்கிறோம், நம்ம ஓடுறோம். இல்லை, ஆனால் அப்படி இல்லை. அந்த குணசாலியான ஸ்திரீனுடைய
தகுதிகளை பார்க்கும்போது அவங்க ஒவ்வொரு காரியத்தையும், ஒவ்வொரு அசைவுகளையும், ஒவ்வொரு குடும்பத்தினுடைய சூழ்நிலைகள், நம்ம எப்படி நடந்துக்கணும், எப்படி செய்யணும், அடுத்து நம்ம என்ன செய்யணுன்றத ஒரு பட்டியலிட்டு தான் அவங்க என்ன செஞ்சுருக்கணும், அவங்க செஞ்சுருக்கணும். அப்படி தான் இங்கே செய்கிறாங்க. ஒவ்வொரு காரியத்தையும் ஏழைக்கு இறங்குறதும் சரி, தன் கணவரிடத்தில் எப்படி நம்ம உண்மையாக இருக்கிறோம், அது மாத்திரமல்ல கடவுள் எனக்கு கொடுத்ததான தாளந்துகளை நான் எப்படி பயன்படுத்துகிறேன், என் கைகளினாலே நான் சம்பாதித்தது, அந்த சம்பாதித்த காரியத்தை நான் எப்படி நான் என்ன செய்கிறேன், அதை நான் ஒரு பிரயோஜனமுள்ளதாய் நான் மாற்றிக்கொள்ளுகிறேன்ல. அதுதான் சொல்கிறாங்க, ஒரு வயலை விசாரித்து வாங்குறாங்க. ஏதோ என்கிட்ட காசு இருக்குது அப்படின்னு சொல்லி வாங்காதபடிக்கு அதை விசாரித்து வாங்குவதற்கான ஞானத்தை கொடுக்குறாங்க. அந்த இடத்தை வாங்கினது மாத்திரமல்ல, அதில் என்ன விதைச்சா எனக்கு பெனிஃபிட், லைஃப் எல்லாம் அந்த திராட்சை செடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு முறை நம்ம வச்சிட்டோன்னா ரொம்ப நாட்களுக்கு என்ன செய்யுமா, எத்தனையோ ஆண்டுகளுக்கு அதனுடைய பிரதிபலனை பார்க்க முடியும் சொல்லி இஸ்ரவேலெல்லாம் அப்படிதான் சொல்லுவாங்கல்ல. அப்படிப்பட்டதான ஒரு என்ன சொல்றது, ஒரு திட்டத்தை நம்ம நடக்கும் போது முதல்ல நம்ம ஒரு பிளான் எடுக்கிறோம் அப்படின்னா, இப்போ மட்டும் நமக்கு அது கிடைக்கிறதா நம்ம என்ன செய்ய மாட்டோம், பிளான் பண்ண மாட்டோம். ஃப்யூச்சரில் அது நமக்கு என்னெல்லாம் பெனிஃபிட் இருக்குது அப்படி சொல்லிதான்ல. நான் அப்படியே குறிப்பாக சொல்லணுன்னா, தம்பி இருக்கிறனால நான் எல்ஐசியை குறித்து நம்ம சொல்கிறோம்ல. இது கூட நம்ம இப்போ நம்ம விதைக்கிறது எப்போ நமக்கு பெனிஃபிட்டாக இருக்கும், பிற்காலங்களில் அது ஒரு பெனிஃபிட் அப்படி சொல்லி தானே நம்ம இன்றைக்கி நம்ம என்ன செய்கிறோம், சிறுக சிறுக நம்ம அதை சேமிக்கிறோம். அதே போல தான் அந்த குணசாலியான ஸ்திரீகளுக்குள்ள இவ்வளோ தாளந்துகளை ஆண்டவர் கொடுத்தது நிமித்தம் அதை என்ன செய்கிறாங்க, அதை நேர்த்தியாய் ஒழுங்கும் கிருமமாய் அதை பயன்படுத்துகிறாங்க. அது மாத்திரமல்ல, அவங்க சோம்பலின் அப்பத்தை ஒரு நாளும் பொசியாதபடிக்கு தன் வீட்டு காரியங்கள் எப்படியாய் நடக்கிறது என்று, ஒருவேளை 10 வேலையாட்களை போட்டாலும் அவங்க செஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லி நம்மளால் என்ன செய்ய முடியாது, இருக்கவே முடியாது. நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்கள் ஒரு வேலையாட்களை போடலாம்ல அப்படி சொல்லுவாங்க. அப்போ நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்வேன், வேலையாட்கள் போடுவது பெரிதல்ல, அவங்கள நம்ம மெயின்டைன் பண்ணுறதே ஒரு வேலையாக இருக்கும். இதை செஞ்சாங்களா, இதை செய்யலையா அப்படின்னு சொல்லி என்ன செய்ய முடியும், நம்ம கவனிக்கிறதா இருக்கும். அதனால தான் இங்கே குணசாலியான ஸ்திரியை பார்க்கும்போது தன் வீட்டின் காரியங்கள் எப்படியாய் நடக்கிறது என்று என்ன செய்கிறாங்க, கண்ணோக்கமாக இருக்கிறாங்க. இல்லை, நமக்கு கொடுக்கப்பட்ட குடும்பத்தில் நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம், கண்ணோக்கமாக இருக்கணும். நம்முடைய கரங்களில் எது கொடுத்துருந்தாலும், ஒருவேளை பிள்ளைகளை கொடுத்துருக்கிறார்களா, அது எந்த பிள்ளைகளாக இருந்தாலும் நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கணுமா, கண்ணோக்கமாக இருக்கணுமா. அப்போது தான் பிள்ளைகளை நம்ம கர்த்தருடைய வழியில் நம்மளால் என்ன செய்ய முடியும், நடத்த முடியும். அது மாத்திரமல்ல, 28வது வசனத்தில் அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்கிறார்கள். இல்லை, எவ்வளோ பெரிய கிருபை. இன்னைக்கு எத்தனை பெற்றோர்கள் பிள்ளைகளிடத்தில் இப்படிப்பட்டதான சான்றிதழ் வாங்கியிருக்கிறாங்க. இல்லை, வாங்கலாம், திட்டினா ஏதாவது ஒரு கண்டிஷனை சொல்லுவாங்க, எப்போ பாரு திட்டிகிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த குணசாலியானுடைய ஸ்திரீனுடைய பிள்ளைகள் சொல்கிறாங்க, அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்கிறார்கள். அவள் புருஷனும் அவளை பார்த்து, அநேக பெண்கள் குணசாலியாய் இருந்ததுண்டு, நீயோ அவர்கள் எல்லாரை பார்க்கிலும் மேற்பட்டவள் என்று அவளை புகழ்கிறார்ல. எத்தனை காரியங்கள் பார்க்குறோம். பிள்ளைகள் அவங்கள பாக்கியவதின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது, கணவரும் சொல்கிறாரு, அநேக குணசாலியான ஸ்திரீ இருக்கிறாங்கப்பா. இப்போ குணசாலியானுடைய கணவர் சொல்கிற காரியத்தை பார்த்தா, அப்போது நிறைய குணசாலியான ஸ்திரீகள் இருந்திருக்கிறாங்க. அதனால தான் அந்த வார்த்தை சொல்கிறாங்க, அந்த குணசாலியான ஸ்திரீகள் இருந்ததுண்டு, நீயோ அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவள். அப்போ மேற்பட்டவள்னா எப்படி சொல்லுவாங்கல்ல, அவங்கள விட ஒரு படி உயர்ந்திருப்பாங்கல்ல, அப்படி தானே சொல்லுவாங்க. அப்படி தான் என்ன செய்திருக்கிறாங்க, இருக்கிறாங்க. அப்போது அது மாத்திரமல்ல, அதனால தான் அங்கே சொல்கிறாங்க, குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார். அப்போ இத்தனை தாளந்துகளையும் இத்தனை தகுதிகளும் இருந்தால் தான் அந்த குணசாலியான ஸ்திரீன்னு என்ன செய்ய முடியும், பேர் நம்ம வாங்க முடியும். இல்லை, அப்படி தான் இருந்ததுனால தான் அவங்க என்ன செய்திருக்காங்க, வாங்கியிருக்காங்க. இன்றைக்கி நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம். இன்றைக்கி பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க, பாக்கியவதின்னு புகழ்கிறாங்க. அவர் கணவர் என்ன செய்கிறாங்க, நீ எல்லாவற்றிற்கும் மேற்பட்டவர்கள்னு சொல்லி சொல்கிறாங்க. மூன்றாவது காரியம், ஞானம் விளங்க என்ன செய்கிறாங்களாம், பேசுகிறாங்களாம். தேவையில்லாத காரியங்களை அவங்க பேசலை. அது மாத்திரமல்ல, தயவுள்ள போதகம். இல்லை,
அப்போ எந்த இடத்துல தயவாய் பேசணுமோ அந்த இடத்துல என்ன செஞ்சுருப்பாங்க? கண்டிப்பாக தயவாய் பேசியிருப்பாங்க. அது மாத்திரமல்ல, அவங்க சிறுமையானவர்களுக்கும் தன் கைகளை திறந்து என்ன செய்கிறாங்க? உதவிகளையும் ஒத்தாசைகளையும் செய்கிறாங்க. அது மாத்திரமல்ல, தன் பலத்தால் இடை கட்டி ஒவ்வொரு நாளும் இவ்வளோ காரியங்களை நம்ம ஒரு நாளைக்கு நம்ம செய்யணும்னா குறைஞ்சது எவ்வளோ பலன் வேணும்ல? இன்றைக்கி நமக்கு எல்லாத்துக்குமே மிஷின் வந்திருக்கு. இதுக்கு போட்டுடலாம், அதுக்கு போட்டுடலாம், எல்லாம் போட்டுடலாம். ஆனால் அந்த நாட்களில் இப்படிலாம் இருந்திருக்காது. ஆனாலும் அவைகள் மத்தியிலும் என்ன செய்கிறாங்க? அவ்வளோ அழகாக இருட்டோடு எழுந்து தன் வீட்டாருக்கெல்லாம் என்ன செய்கிறாங்க? ஆகாரம் கொடுக்குறாங்க. அது மாத்திரமல்ல, தன் வேலை ஆட்களுக்கும் படி அளக்குறாங்கல்ல. எவ்வளோ பெரிய என்ன சொல்கிறது, இத்தனை வேலைகளை செய்யணும்னா குறைஞ்சது ஒரு 5 பேரையாவது 6 பேரையாவது நம்ம என்ன செய்யணும்? வச்சுருக்கணும். ஆனால் அவங்க அப்படியெல்லாம் செய்யாதபடிக்கு இத்தனை காரியங்களும் ஒரே ஆளாக என்ன செய்கிறாங்க? அதை மேற்கொண்டு நடத்துகிறாங்க. இத்தனை காரியங்களும் ஒரு குணசாலியான ஸ்திரீக்கு எப்படி கிடச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 30வது வசனத்தில் அதனுடைய பின்பகுதி, கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயோ புகழப்படுவார் இல்லை? அப்போ கர்த்தருக்கு நம்ம எப்பொழுது நம்ம பயப்பட ஆரம்பிக்கிறோமோ அப்போ எல்லாம் இந்த காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் நமக்கு என்ன செய்வார்? நிச்சயமாய் தருவார். அதுதான் இங்கே அவ்வளோதான் சொல்கிறாரு. சௌந்தரியம் எப்படிப்பட்டதா? வஞ்சனை உள்ளது. அழகு என்ன செய்யுமா? வீண். ஆனால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களுக்கும் எனக்கும் இருக்குமானால் நீங்களும் நானும் என்ன செய்ய போகிறோம்? ஒரு நாள் குணசாலியான ஸ்திரீயை போல நம்மளும் என்ன செய்ய போகிறோம்? நடந்து கொள்ள போகிறோம். பேர் பெறணுன்ற அவசியம் இல்லை. அது மாதிரி நடந்து கொண்டாலே தேவனிடத்தில் நம்ம என்ன செய்ய முடியும்? நிச்சயமாய் அப்படிப்பட்டதான பேர் பெற்றுக்கொள்ள முடியும். உண்மையிலே இந்த குணசாலியான ஸ்திரீக்கு இதுதான் நான் யோசிப்பேன். ஏசப்பா, அவங்களுடைய விலை முத்துக்களை பார்க்கல உயர்ந்தது அப்படின்னு சொல்கிறீங்களே, அப்போ என்னெல்லாம் இருக்குது இல்லை? ஒரு சில பொருளெல்லாம் பிராண்டட் வாங்கணுன்னா ஐஃபோன் வாங்கணுன்னா இதில் என்ன இருக்கும்? பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அப்போ அப்படி தான் நான் யோசித்தேன். இப்போது முத்துக்களை பார்க்கல உயர்ந்தது அப்படின்னா அப்போ இவ்வளோ பெஸ்ட்டும் அவங்களுக்குள்ளே என்ன செஞ்சது? இருந்தது நிமித்தமாய் தான் இப்படிப்பட்டதான ஒரு வார்த்தையை சாலமோன் ஞானி எழுத முடிந்தது. இன்னைக்கு நீங்களும் நானும் பெண்களாகிய நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? ஒருவேளை குணசாலியான ஸ்திரீயை போல நம்ம இருக்கிறோமா? அதுதான் வேதம் சொல்லுகிறது, புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். இந்த மட்டும்தான் அதெல்லாம் புத்தி உள்ள ஸ்திரீயை குறித்து என்ன சொல்கிறாரு? வீட்டை. ஆனால் குணசாலியான ஸ்திரீகளுக்கு இவ்வளோ தாளந்துகளை ஆண்டவர் என்ன செய்திருக்கிறாரு? கொடுத்திருக்கிறார். நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? இசப்பா, இந்த நாளில் நாங்கள் சோம்பலின் அப்பத்தை பூசியாதபடிக்கு எங்கள் வீட்டு காரியங்களை நாங்கள் என்ன செய்யணும்? கண்ணோக்கமாக இருக்கணும். இன்றைக்கி பெண்களாகிய நம்முடைய கரங்களில் தான் ஆண்டவர் குடும்பத்தை கட்டுவதற்கான ஒரு கிருபை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். ஒருவேளை நம்ம ஒவ்வொரு நாளும் நம்முடைய பிள்ளைகளுக்காக, நமக்காக, நம்ம கொடுக்கப்பட்டதான குடும்பங்களுக்காக நம்ம ஒவ்வொரு நாளும் திறப்பில் நின்று நம்ம ஜெபித்து நம்ம காரியங்களை நடப்பிக்கும் போது இந்த குணசாலியான ஸ்திரீ எப்படி இதில் பார்க்கும்போது இந்த 10ஆம் வசனத்துலேருந்து 31ஆவது வசனத்து வரைக்கும் பார்க்கும்போது அந்த இடத்துல எந்த ஒரு ஃபெயில் கிடையாது, எந்த ஒரு தடை கிடையாது, எந்த ஒரு மிஸ்டேக்கும் அங்கே கிடையாது இல்லை? எவ்வளோ அழகாக நேர்த்தியாய் அவ்வளோ கிருபம் ஒழுங்கும் கிருபமாய் என்ன செய்தாங்க? நடந்து வர கிருபை செய்தார். இன்றைக்கி நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? இசப்பா, அந்த குணசாலியான ஸ்திரீக்கு கொடுத்த அத்தனை கிருபைகளையும் எங்களுக்கு தாங்கப்பா. நாங்களும் எங்கள் குடும்பங்களை என்ன செய்யணும்? இப்படியாய் நடத்தணும். கரங்களில் கொடுத்துருக்கிறதான பணிகளை நாங்கள் உண்மையும் உத்தமமாய் செய்யவும், நீர் எப்படியாய் நீங்கள் நினைக்கிறீங்களோ நாங்கள் அப்படியாய் செய்யணும்னு சொல்லி நமக்கு ஆண்டுடைய கரத்தில் நம்ம கேட்கும்போது நிச்சயமாய் தேவன் அதை நமக்கு தர வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் தாமே தர்மையான வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தருவாராக. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட இந்த அருமையான வார்த்தையை தேவன் நம்மளோடு கூட எந்த நோக்கத்துக்காக பேசினார் என்பது நமக்கு தெரியாது. ஆனாலும் கூட இந்த நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 10வது வசனத்தின்படி ஆண்டவரே, குணசாலியான ஸ்திரியாய் எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நாளில் எங்களை மாத்திரம் அல்லப்பா ஆண்டவரே, எல்லா பெண்களையும் நீங்கள் மாற்றும்படியாய் ஆண்டவருடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். இந்த நாளில் இந்த பெண்களுக்காக விசேஷமாக இன்னைக்கு எத்தனையோ பெண்கள் ஆண்டவருக்கு பாமக்கு ஸ்தோத்திரையா ஆண்டவரே, தன்னுடைய கர்த்தாவை ஸ்தோத்திரிக்கிற குடும்பங்களில் ஆண்டவரே எத்தனையோ விதமான சூழலில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, மனதளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அநேகருடைய பாரங்களை வெளியே சொல்ல முடியல, அத்தனை விதமான பாரங்கள் இன்னைக்கு அப்படி
இப்படிப்பட்ட பெண்களுக்காக நாங்கள் நம்முடைய சமூகத்தில் நாங்கள் செபிக்க வந்திருக்கிறோம் ஐயா. விசேஷமாக இந்த நாளில் எங்கள் பெண் பிள்ளைகளுடைய பாதுகாப்பிற்காக, எங்கள் பெண்களுடைய பாதுகாப்பிற்காக நாங்கள் குறிப்பாய் செபிக்கிறோம். கடந்த நாட்களில் இந்த பொள்ளாச்சியில் நடந்ததான காரியங்களில் இசப்பா ஒரு நல்ல ஒரு தீர்ப்பை நீங்கள் தந்திருக்கீங்க. அதற்காக நாங்கள் நடு செலுத்துகிறோம் ஐயா. இனி இப்படிப்பட்டதான ஒரு ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற ஐயா, ஆண்டவரே தீங்கு எங்கள் பிள்ளைகளை தொடாதபடிக்கு நீங்கள் காத்து நடத்துங்க. இப்படிப்பட்டதான பாவங்கள் பெருகாதபடி எங்கள் தேசங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே எங்கள் பெண் பிள்ளைகளுக்கு வேண்டிய பாதுகாப்பை கொடுங்க. எங்கள் பெண் பிள்ளைகள் ஆண்டவரே ஒவ்வொருவரும் ஒரு குணசாலியான ஸ்திரீயாய் மாறட்டுமே இயேசுவின் நாமத்தில். அப்படிப்பட்ட கிருபைகளை தாங்க, அப்படிப்பட்ட தாளந்துகளை தாங்க. அப்படிப்பட்டதான கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம், கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிற ஐயா. ஒரு பெரிய ஒரு ஆண்டவரே முத்துக்களை பார்க்கலாம் விலை உயர்ந்தவர்களாய் காணப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க. அப்படிப்பட்ட குணாதிசயங்களை நீங்க தரும்படியா நாங்கள் செபிக்கிற ஐயா. ஆண்டவரே இந்த நாளில் கொடுத்த இந்த வார்த்தையை கொண்டு ஆண்டவரே ஸ்தோத்திரம் எங்களை பலப்படுத்தினதற்காக உமக்கு நன்றியா. நாங்களும் இனி எங்களுடைய வாழ்க்கையில ஏசப்பா நாங்கள் குணசாலியான ஸ்திரீகளை போல ஆண்டவரே எங்கள் கர்த்தாவே எங்களுடைய கரங்களில் கொடுத்திருக்கிற ஏசப்பா எல்லா காரியத்திலும் நாங்கள் உண்மையுள்ளவர்களாக இருக்கணும் ஐயா. அது மாத்திரமல்ல எங்களுடைய கரங்களில் கொடுத்திருக்கிறதான எங்கள் குடும்பத்தில் என்னவரை எல்லாரையும் நாங்கள் நடத்துவதற்கான கிருபைகளை தாங்க. எங்கள் பிள்ளைகளை நடத்த எங்களுக்கு கிருபைகளை தாங்க. எங்கள் குடும்பங்களில் எப்போது நாங்கள் கண்ணோக்கமாய் இருந்து ஆண்டவரே எந்த சத்ருவானுடைய உள்புகுதல் எங்கள் எல்லைகளுக்குள்ள இராதபடி நாங்கள் காத்துக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்க. அப்படியாய் நீங்க தருகிறதற்காக உமக்கு நன்றி. இந்த நேரத்தில் கூட கர்த்தாவே உமக்கு நடு செலுத்துகிறோம் ஐயா. இந்த அருமையான ஜெப வேளையை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. நாங்கள் ஜெபிக்க போகிறோம் பெண்களுக்காக. ஆண்டவரே இந்த நாளில் கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஒவ்வொரு விண்ணப்பத்துக்கும் கர்த்தர் ஆமென்றும் ஆமென் என்றும் பதில் கொடுங்க ஐயா. அப்படி செய்கிறதுக்காக உமக்கு நன்றி, உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து உம்முடைய காத்துக்கொள்ளுங்கப்பா, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட பெண்களுக்கான ஜெப விண்ணப்பத்தை நான் சொல்லும்போது தயவு செய்து யார் கர்த்தரால் ஏவப்படுகிறவர்களோ அவருடைய ஜெபிக்கும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். விசேஷமாக பெண்களுக்காக நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் தாமே குடும்பங்களை நடத்துவதற்கான ஞானத்தை ஆண்டவர் முதலாவது தரணும். பிள்ளைகளை நடத்துவதற்கான ஞானங்களை தரணும். ஏன்னா இன்னைக்கு வருமானங்கள் சொற்பமாக இருக்கிறது, ஆனால் செலவுகள் அதிகமாக இருக்கிறது. ஆனால் எல்லாரும் என்ன செய்ய மாட்டாங்க, பெண்களுடைய கரத்தில் இந்த கரங்களில் கொடுத்துட்றாங்க, நீங்கள் தான் எப்படியாச்சும் நடத்தணும்னு சொல்லி. கர்த்தர் அதை நடத்துவதற்கான ஞானத்தை தேவன் தரணும். அது மாத்திரமல்ல, விசேஷமாக பிள்ளைகளை நாங்கள் நடத்த வேண்டிய வழியில் நடத்துவதற்கான ஞானத்தை பெற்றோராகிய நம்முடைய கரங்களில் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அதையும் ஆண்டவர் என்ன செய்யணும், நம்ம நேர்த்தியாய் நடத்தணும் ஒவ்வொரு நாளும். அதுதான் ஏசாயா தீர்க்கதரிசியில் சொல்லப்பட்டது போல, நாங்கள் வலதுபுறமாய் இடதுபுறமாய் சாயும் போது வழி இதுவே நடவுங்கள் என்று சொல்லுகிற மெல்லிய சத்தத்தை கேட்கிற கிருபை ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்காக குடும்பங்களுக்காக திறப்புல நின்று நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் விசேஷித்த ஞானத்தை கொடுத்து அதை நடத்துவதற்கான ஞானத்தை கொடுப்பாரு. அதற்காக நம்ம ஜெபிப்போம். ரெண்டாவது, அநேக பெண்கள் வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. உண்மையிலே வேலைக்கு போகிற பெண்களுடைய பாடுகள் உபத்திரவத்தெல்லாம் யோசிச்சா உண்மையிலே என்னுடைய மகள் வேலைக்கு போனது நிமித்தமாக தான் நான் இந்த வேலையினுடைய காரியங்கள்லாம் எனக்கு இப்போ தெரியும்னா, அது வரைக்கும் எனக்கு தெரியாது. நான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறதுனால எனக்கு வீடு வேலை அப்படின்ற மட்டும்தான் இருக்கும். ஆனால் அவங்க எவ்வளோ காரியங்களை அவங்க மேற்கொள்கிறாங்க. பிள்ளைகளையும் பார்க்கணும், கணவரையும் பார்க்கணும், கொடுக்கப்பட்ட அலுவலகத்தில் கொடுக்கப்பட்ட வேலைகளையும் செய்யணும் இல்லையா. இது நிமித்தம் அவங்களுக்கு எந்த ஒரு மன கிளேசம் வராதபடிக்கு கர்த்தர் ஒவ்வொரு நாளும் அதை எல்லாவற்றையும் செய்யத்தக்கதான பலனை ஆண்டவர் தரணும். அதை எல்லாவற்றையும் செய்யத்தக்கதான ஞானத்தை கொடுக்கணும். ஏன்னா பலனும் ஞானமும் இருந்தால் எல்லா காரியத்தையும் என்ன செய்ய முடியும், செய்ய முடியும். அப்படிப்பட்டதான கிருபை ஒவ்வொரு பெண்களுக்கும் தரணும்னு சொல்லி கர்த்தர் தாமே இந்த 2 குறிப்புக்காக யாராவது ஜெபிக்கும்படியா கேட்டு. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த வேலையிலும் கூட கர்த்தாவே அப்பா பெண்களுக்காக உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம் கர்த்தாவே. அப்பா குடும்ப நபர்களாக ஆண்டவரே அப்பா ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம். குடும்பத்தை ஏற்ற விதத்தில் நடத்துவதற்குரிய ஞானத்தை கர்த்தாவே அப்பா நீங்க பெண்களாக எங்களுக்கு நீங்க தர வேணுமா கூட ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா நீதிமொழிகள் 31வது அதிகாரத்துல நாங்க அநேக காரியங்களை கேட்டோம் ஆண்டவரே. அப்பா அதன்படியாக ஆண்டவரே அப்பா ஞானமுள்ள ஸ்திரீகளாக
ஆண்டவரே ஒரு குணசாலியான ஸ்திரீகளாக ஆண்டவரே நாங்கள் நடந்து கொள்ள நீங்க கிருபை சேவனமா கூட ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே நீங்க ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீங்க உம்முடைய ஆவியினால நிரப்ப வேணுமா கூட ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா ஹல்லேலூயா. குடும்பத்தின் கர்த்தாவே வருமானம் குறைவாக இருக்கலாம், ஆனாலும் அதை கர்த்தாவே எவ்வாறு ஆண்டவரே செலவு செய்ய வேண்டும் என்கிற ஞானத்தை நீங்க பிள்ளைகளுக்கு கொடுக்க வேணுமா கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம். பெண்களாகிய எங்களுக்கு ஆண்டவரே அப்பா ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு காரியத்திலையும் ஆண்டவரே எதுக்கு செலவு செய்ய வேண்டும் என்று கர்த்தாவே அப்பா ஞானத்தை நீங்க கொடுத்து நீங்க வழிநடத்த வேணுமா கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்படியாக ஆண்டவரே ஹல்லேலூயா பிள்ளைகளுக்காக ஆண்டவரே ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பெற்றோர்களாக விசேஷமாக ஆண்டவரே தாய்மார்களாக பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்கிற கர்த்தாவே கிருபைகளை நீ தந்து நீர் வழிநடத்த வேணுமா கூட ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று பார்க்கிறோமே ஆண்டவரே. அந்த போதனையை ஆண்டவரே அப்பா ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம். பிள்ளைகளுக்கு நாங்கள் சொல்லுவதற்கு நீங்க கிருபை செய்ய வேணுமா கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பிள்ளைகளை கர்த்தாவே எந்த இடத்துல ஆண்டவரே எப்படி கண்டிக்க வேண்டும், எந்த இடத்துல அன்பு செலுத்த வேண்டும், என்ன வார்த்தைகளை சொல்ல வேண்டும் ஆண்டவரே அப்பா ஹல்லேலூயா எல்லாவற்றையும் ஆண்டவரே அப்பா பெண்களாக எங்களுக்கு நீங்க கர்த்தாவே கற்றுத்தர வேணுமா கூட ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா ஹல்லேலூயா உம்முடைய ஆவியினால நிரப்புங்க. ஜெபிக்கக்கூடிய பெண்களாக எங்களை கர்த்தாவே நிறுத்துங்க ஆண்டவரே. எவ்வளவோ பலவீனங்கள் சுகவீனங்கள் இருந்தாலும் ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய பலத்தினால நீங்க இடை கட்ட வேணுமா கூட ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. விசேஷமாக வேலைக்கு போகிற ஒவ்வொரு பெண்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வீட்டு காரியங்களிலும் வேலை ஸ்தலங்களிலும் ஆண்டவரே செய்ய வேண்டிய ஒவ்வொரு கர்த்தாவே காரியத்தையும் ஆண்டவரே நேர்த்தியாய் செய்வதற்குரிய பலனை பரிசுத்த ஆவியானவரே நீர் தர வேணுமா கூட ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா எங்களால முடியல அப்பா ஆவியானவரே உம்முடைய பலன் எங்களுக்குள்ளாக கடந்து வரட்டும் ஆண்டவரே. அப்பா நீங்க நிரப்புங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவரே செவனே செய்வதற்கு ஆண்டவரே அப்பா நீர் பலனை கொடுக்க வேணுமா கூட ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம். வேலை ஸ்தலங்களிலும் செய்ய வேண்டிய காரியங்கள் ஒவ்வொன்றையும் ஆண்டவரே அப்பா நேர்த்தியாய் செய்வதற்கு ஞானமாய் செய்வதற்கு ஆண்டவரே அப்பா ஞானமாய் பேசுவதற்கு ஞானமாய் நடந்து கொள்வதற்கு நீர் கிருபை செய்ய வேணுமா கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய கரங்களுக்குள்ளாக தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பொறுப்பெடுத்து வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளுங்க நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இயேசப்பா எங்கள் ஜெபத்தை கேட்டு ஒவ்வொரு பெண்களுக்கும் ஆண்டவரே விசேஷித்த ஞானத்தை நீங்க தந்து விட்டதற்காக மக்கு நன்றியா. பிள்ளைகளை நடத்த வேண்டும், வழியில நடத்த, குடும்பங்களை நடத்த விசேஷித்த ஞானத்தை நீங்க தந்ததற்காக மக்கு நன்றி. தொடர்ந்து உடைய காயப்பட்ட கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். காத்து கொள்ளுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன் ஆமேன். அடுத்ததான ஜெப குறிப்பு, நம்ம வாலிப பெண் பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிப்போம். கர்த்தர் தாமே வாலிப பெண் பிள்ளைகளுக்கு வேண்டிய பாதுகாப்பை ஆண்டவர் தரணும். அது மாத்திரமல்ல, பெண் பிள்ளைகளும் எல்லாவற்றிலும் ஞானமாய் நடந்து கொள்ளணும். நன்மை எது தீமை எது என்று அறியத்தக்கதான விசேஷித்த ஞானத்தை நம்முடைய பெண் பிள்ளைகளுக்கு தரும்படியாகவும், அது மாத்திரமல்ல எந்த வஞ்சக வலையிலும் நம்முடைய பிள்ளைகள் விழுந்து போகாதபடி ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வசனத்தை தேடி வாசித்து அந்த பாதுகாப்புக்குள்ள அவங்க கடந்து போகணும். அதுக்காக நம்ம செபிப்போம். ரெண்டாவது, வேலைக்காக காத்திருக்கிற பெண் பிள்ளைகள், நிறைய பிள்ளைகள் படித்து முடித்து வேலைக்காக காத்திருக்கிறாங்க. அந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் கர்த்தர் நல்ல ஒரு வேலை ஏற்படுத்தி தரும்படியாக தேவன் இல்லாததை இருக்கிறதை போல அழைக்கிற தேவன் பிள்ளைகளுக்காக ஒரு நல்ல வேலையை உருவாக்கி விட கரங்களை கொடுத்து அது நிமித்தமாய் அந்த பிள்ளைகள் கொடுக்கப்பட்ட தாளந்துகளை என்ன செய்யணும், அவங்க பயன்படுத்தணும். அப்படிப்பட்டதான கிருபைகளை நம்ம வாலிப பிள்ளைகளுக்கு தரும்படியாக, அது மாத்திரமல்ல பெற்றோருடைய கண்டிதத்துக்கு அவங்க கீழ்ப்படிந்து நடக்கணும். பெற்றோர்கள் என்ன சொல்லுகிறார்களோ அதை காதை கொடுத்து கவனமாய் கேட்டு நடக்கும்படியாக. ஏன்னா இன்னைக்கு நிறைய பிள்ளைகளுக்கு இந்த செல்போன் நிமித்தமாய் நிறைய காரியங்கள், எந்த காரியத்திலும் அவங்களை அடிமையாய் போகாதபடிக்கு கர்த்தர் ஒவ்வொரு நாளும் அந்த பிள்ளைகளை காத்து கொள்ளணும்னு சொல்லி யாராவது ஒருவர் ஜெபிக்கும்படியாய். நன்றி
ராஜா. ஆண்டவரே இந்த நேரத்திலும் கூட தகப்பனே அப்பா வாலிப பிள்ளைகளுக்காக இந்த நேரத்தில் பெண் பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே அப்பா. ஆண்டவரே தீனாலை போல ஆண்டவரே இன்னைக்கு அலைந்து திரிந்து ஆண்டவரே அப்பா ஆண்டவரே அப்பா ஒரு யாக்கோப்பு குடும்பத்திற்கு ஒரு ஆண்டவரே அப்பா கேடை விளைவிக்க வேண்டாதபடி தகப்பனே அப்பா ஒரு ரெபேக்காலை போல கோடான கோடியாய் நீ பெருகுவாயாக என்று சொல்லி ஆண்டவரே அப்பா ஒட்டகத்துக்கும் ஆண்டவரே எலியேசருக்கு தண்ணீர் கொடுத்த அந்த குணத்தை நாங்கள் பார்க்கிறோம் வேதத்திலே அப்பா. அப்படிப்பட்ட ஒரு குணசாலியான முத்துக்களை பார்க்கல வெளியேற பெற்ற ஆண்டவரே அப்பா ஸ்திரீகளாக இப்ப இருக்கிற ஜெனரேஷனை கர்த்தருடைய ஆவியானவர் ஆட்கொண்டு நீர் எழுப்பி பிரகாசிக்க வேண்டி நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே அப்பா. எந்த காலத்திலும் எந்த வேளையிலும் நேற்றும் இன்றும் என்றும் நீர் மாறாதவராய் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இப்ப இருக்கிற பிள்ளைகளை உடைய கரத்துல ஒப்பு கொடுத்துக்கிறோம். மாடல் உலகம் என்று சொல்லி ஆண்டவரே ஆமாப்பா 80 கிட்ஸ் என்று சொல்லி கொண்டு ஆண்டவரே தங்களையே ஆண்டவரே அப்பா ஆண்டவரே மாற்றிக்கொண்டு இருக்கிற ஆண்டவரே ஆண்டவரே பிள்ளைகளை உடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். வேதத்தின் பக்கமாக அந்த பிள்ளைகள் திரும்பத்தக்கதாக திருவசனத்தின் பக்கமாக அவர்கள் செவிகள் ஆண்டவரே கேட்கப்படத்தக்கதாக ஆண்டவரே அவர்கள் மறுரூபம் அடையத்தக்கதாக ஆண்டவரே கர்த்தர் அந்த பெண் பிள்ளைகளை கர்த்தர் இந்த நாட்களில் திருச்சபைகளில் வைத்து கர்த்தர் ரட்சிக்கும்படியாக அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டு மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி பரிசுத்த ஆவியினாலே அபிஷேகிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து தகப்பனே கர்த்தருக்கென்று பிரகாசிக்கிற ஆண்டவரே ஞானி சொன்ன இப்படிப்பட்ட குணசாலியான பெண்ணை கண்டுபிடிக்கத்தக்கதாக கர்த்தர் அப்பா அனுக்கிரகம் பாராட்ட வேண்டி ஜெபிக்கிறோம் அப்பா. எழுதின சாலமோன் எத்தனையோ பெண்களை பார்த்து விட்டார். ஆனால் ஆண்டவரே அவர் எழுதுகிற ஒரு காரியம் அப்பா ஆண்டவரே அப்பா அப்படி எங்கள் வீட்டு பிள்ளைகளை கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தினாலே பரிசுத்த ஆவியினாலே நீங்க முத்திரை போடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ரட்சிக்க கூடாதபடி உம்முடைய கரம் குன்றி போகவில்லை ஆண்டவரே. இப்போது உம்முடைய ரட்சிப்பு அவர்களுக்குள் இருக்குமானால் உம்முடைய சிங்காசனம் அவர்களுடைய இருதயத்தில் ஆண்டவரே காணப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தர் உங்கள் நடுவிலே இருக்கிறார். இனி நீங்க தீங்கை காணாதிருப்பீர்கள் என்று சொன்னது போல ஒவ்வொரு பெண் பிள்ளைகளும் ரட்சிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவரே ரட்சிப்பின் வாசனையா அவர்களை மாற்றப்பட வேண்டும் ஆண்டவரே. ஒரு ரட்சிப்பு அவர்களுக்குள் வரும்போது மட்டுமே கர்த்தரை ருசிக்கத்தக்கதாக கர்த்தருடைய அப்பத்தை அவர்கள் புசிக்கத்தக்கதாக கர்த்தருடைய சிலுவையின் அன்பை அவர்கள் காணத்தக்கதாக ஆண்டவரே உலகமும் அதன் இச்சைகளும் ஒளிந்து போகும் ஆண்டவரே. பிதாவினுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே என்றென்றைக்கும் ஆண்டவரே பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி ராஜா தகப்பனே உலகமும் அதில் உண்டானவைகள் எல்லாம் ஆண்டவரே பிதாவினால் உண்டானவைகள் இல்லை என்பதை கண்டு கொள்ளும்படி இந்த வாலிப நாட்களில் ஆண்டவரே கர்த்தருடைய வார்த்தையினாலே பிள்ளைகளுடைய இருதயத்தை கர்த்தர் அந்த சத்துவத்தினாலும் வல்லமையினாலும் நிரப்பும்படியாக ஆண்டவரே கர்த்தருடைய அலங்கார வஸ்திரமாய் இருக்கிற ரட்சிப்பின் வஸ்திரத்தை அவர்கள் தரித்துக் கொண்டவர்களாய் விசுவாசம் என்கிற கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாய் இந்த உலகத்திலே வசனம் என்கிற சுடர்வழியை பிடித்துக் கொண்டவர்களாய் பெண் பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா இந்த நேரத்தில் அந்த பெண் பிள்ளைகளுக்காக நாங்கள் கருத்தாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ரெபேக்கால்கள் எழும்பட்டும் ஆண்டவரே. ஆமாப்பா பராக்கிரமசாலிகள் மேல் ஆளுகையை தரும்படியாக தெபோராளுக்களை கர்த்தர் எழுப்பி தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவன் மரணத்தை தவிர என்னை ஒன்று பிரிக்க முடியாது என்று சொல்லி அந்த உண்மையான தேவன் மேல் வைராக்கிய பாராட்டின ரூத்துவை போல வாலிப பிள்ளைகளுக்குள்ளாக அந்த நேசம் அந்த அன்பு கட்டப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே அப்பா. அப்படிப்பட்ட தேவ அன்பு இந்த வேளையில நாங்கள் ஜெபிக்கிற நேரத்திலே சீர்கெட்டு போன தீனாலை போல இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் இப்போது ஆவியினாலே பிடிக்கும்படியாக அந்த கெட்டு போன ஆவியை ரட்சிக்க வந்தவரே அப்பா. பிசாசின் கிரியைகளை அழிக்க வந்தவரே அப்பா. குடும்பத்திற்கு ஒரு அழுக்காக திருச்சபைக்கு ஒரு அழுக்காக ஆண்டவரே இன்னைக்கு பெண் பிள்ளைகள் மாறாதபடி தகப்பனே குடும்பத்திற்கும் திருச்சபைக்கும் சமுதாயத்துக்கும் எடுத்துக்காட்டாக நிற்கிற ஒரு அற்புதமான பிள்ளைகளாய் ஒரு பொற்காலை போல ஆண்டவரே அப்பா எழும்பி பிரகாசிக்கிற பிள்ளைகளாய் காணப்பட தகப்பனே குடும்பத்திலே ஆண்டவரே அப்பா வீட்டை கட்டுகிறவர்களாய் எழும்பப்பட தேவன் ஆண்டவருடைய கரத்தை இந்த வேளையில நீட்டி ஆண்டவரே அப்பா டீனேஜில் இருக்கிற பிள்ளைகள் யூத்தில் இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ரட்சிக்கும்படியாக தமக்கென்றவர்கள் தெரிந்து கொள்ளும்படியாக மரியாதை அந்த வாலிப நாட்களில் தெரிந்து கொண்ட போது ஆண்டவரே நான் உமது அடிமை என்று சொல்லி தன்னை அர்ப்பணித்த அந்த இருதயத்தை அந்த பிள்ளைகளுக்குள்ளாக கர்த்தர் கட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே அப்பா. ஆண்டவரே உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை ஆண்டவரே அப்பா. உம்முடைய பிள்ளைகளை பொல்லாதவருடைய கைக்கும் பலவந்தருடைய கைக்கும் நீ தப்புவித்து ராஜா உம்முடைய அன்பின் கரத்துக்குள்ளாக நீங்க மூடிக்கொள்ள வேண்டி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த இரவு நேரத்தில் இந்த அதிகாலை வேளையிலே நாங்கள் நடுராத்திரியிலே ஆண்டவரே ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்திலே கர்த்தர் உம்முடைய கரத்தை நீட்டி ஆண்டவரே அப்பா வாலிப பிள்ளைகளை ஆண்டவரே அப்பா சோரம் போன பிள்ளைகளை ஆண்டவரே கர்த்தர் தொட்டு ஆண்டவரை ரட்சித்து ஆண்டவரே நீர் இப்படிப்பட்ட ஒரு குணத்தின் ஆவி அவர்களுக்குள் வைத்து ராஜா வெளியேறப்பட்டவர்களாய் கர்த்தர் அவர்களை மாற்ற வேண்டி ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலே ஆண்டவரே அப்பா நல்லா படித்து வேலை வாய்ப்புகளுக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நீரே சகாயர் ஆண்டவரே. நீரே எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுகிறவர் தேவன் ஆண்டவரே அப்பா. வானத்திலும் பூமியிலும் இருந்து எங்களுக்கு ஒத்தாசை வராது ஆண்டவரே அப்பா. ஆமாண்டவரே கர்த்தர் அப்பா பர்வதங்களுக்கு மேலாக
இருக்கிற எங்கள் தேவனிடத்திலிருந்து மாத்திரமே எங்களுக்கு சகாயம் உண்டாகும் என்று சொல்லி அப்பா உம்முடைய பிள்ளைகள் வேலைக்காக காத்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுத்து ராஜா நீர் ஆசீர்வதித்து அவர்கள் மூலமாக ஆண்டவரே குடும்பம் கட்டி எழுப்பப்பட, குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட, தரித்திரங்கள் நீங்க தக்கதாக தேவன் ஆண்டவரே வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பை தந்து என் தேவன் உம்முடைய பரிபூரண ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. திருமணத்துக்கு ஆயத்தமா இருக்கிற பிள்ளைகளுக்காக கூட ஜெபிக்கிறோம். ஆமாப்பா, நல்ல ஒரு வீட்டை கொடுத்து அந்த வீட்டை கட்டுகிற ஒரு ஸ்திரீயாக, குணசாலியான ஸ்திரீயாக எங்கு சென்றாலும் அந்த வீட்டை கட்டுகிறவர்களாய் காணப்பட, வீட்டை இடிக்கிறவர்களாய் அல்ல வீட்டை கட்டுகிறவர்களாய் காணப்பட கர்த்தர் அந்த பெரிய ரெஸ்பான்ஸை ஆண்டவரே சகோதரிகள் மேல் நீர் வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. ஆமாப்பா, நல்ல ஒரு மணமகனை கொடுத்து ஆண்டவரே அந்த குடும்பத்தை கொடுத்து ஒரு பக்தி உள்ள சந்ததியாய் எழும்ப தேவன் ஆண்டவரே திருமணத்துக்கு காத்திருக்கிற பிள்ளைகள் அப்பா எப்படி ஆண்டவரே அப்பா அந்த கானான் தேசத்தை போய் வேவு பார்த்து விசாரித்து இது நல்ல தேசம் ஆண்டவரே, இந்த கானானியரை கத்தாய நம் கரத்திலே ஒப்பு கொடுப்பார் என்ற அந்த விசுவாச அறிக்கையை கொடுக்கும்படியாக ஆண்டவரே நல்ல ஆராய்ந்து பார்த்து ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு மகனை திருமணத்தில் ஆயத்தப்படுத்தி, கர்த்தருக்கு பயந்த ஒரு மகனை ஆயத்தப்படுத்தி ஆண்டவரே இந்த மகளை அந்த குடும்பத்திற்கு ஒரு பாக்கியமாக அவர்களுடைய சந்ததி ஒரு நன்மையாக கட்டி எழுப்பப்பட கர்த்தர் அனுக்கிரகம் பாராட்ட போகிறதுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. இப்படி எல்லா விதத்திலும் ஆண்டவரே அப்பா அனுக்கிரகம் பண்ணுகிற தேவன் ஆண்டவரே, அந்த குடும்ப பிள்ளைகளுக்கு நீங்க அனுக்கிரகம் பண்ணி ராஜா இந்த நாட்கள் இருக்கிற இளைய தலைமுறைக்காக ஜெபித்திருக்கிறோம். வாலிப பிள்ளைகளுடைய ரட்சிப்புக்காக ஆண்டவரே, வாலிப பிள்ளைகளுடைய வேலை வாய்ப்புகளுக்காக ஆண்டவரே, திருமண காரியத்திற்காக ஜெபித்திருக்கிறோம். கர்த்தர் அந்த காரியங்களை வாய்க்க பண்ணி ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய தெய்வீக சித்தம் விருப்பம் செய்கை அவர்களில் உண்டாகி ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க. தெய்வீக சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நீங்க ஆளுகை செய்யுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் 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 இயேசுப்பா. எங்கள் வாலிப பிள்ளைகளுடைய கர்த்தாவே பாதுகாப்பு உம்முடைய கரத்துல இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. கர்த்தர் யோபனுடைய வாழ்க்கையில எப்படி வேலி அடைத்தீங்களோ அது போல அன்று எங்கள் வாலிப பிள்ளைகளை கர்த்தர் ஒவ்வொரு நாளும் வேலி அடைத்து காத்து கொள்கிறதுக்காக உமக்கு நன்றி ஐயா. வேலைக்காக காத்திருக்கிற பிள்ளைகள், திருமணத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே வேதம் சொல்லுகிறது, நெடுநாளாய் காத்திருக்கிறது இருதயத்தை இழைக்க பண்ணும், விரும்பினது வரும்பொழுதோ ஜீவ விருட்சம் போல இருக்கும் சொன்னீங்களா ஐயா. அந்த ஜீவ விருட்சத்தை எங்கள் பிள்ளைகள் கண்டுகொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க. இந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்று சொல்லி உம்மை மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. அப்படி செய்கிறதுக்காக உமக்கு நன்றி, உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன், காத்து கொள்ளுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்கப்பா. துதிகான மகிமை உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். இறுதியான ஒரே ஒரு விண்ணப்பம், இந்த நாளில் கூட விசேஷமாக அநேக பெண்கள் மத்தியில் ஆண்டவர் அநேக பெண்களுக்கு ஊழியத்தின் அழைப்பை கொடுத்துருக்குறாங்க இல்லையா. ஒருவேளை என்ன சொல்லுவாங்க, அடுப்பூதுற பெண்களுக்கு படிப்பதற்குன்ற சொன்ன காலங்கள் மாறி இன்னைக்கு ஆண்டவர் அநேகருக்கு ஊழியத்தினுடைய தரிசனங்களையும் அழைப்புகளையும் கொடுத்துருக்குறாங்க. அப்படிப்பட்டவர்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த நாளில் விசேஷமாக கொடுக்கப்பட்ட அழைப்பில் பொறுமையோடு கூட அவர் கொடுக்கப்பட்டதான ஓட்டத்தை பொறுமையோடு கூட ஓடணும். அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய அழைப்பை உண்மையாய் செய்யணும். அப்படிப்பட்டதான கிருபைகளை தேவன் செய்யணும், ஒவ்வொரு பெண்களுக்கும் தரணும். அது மாத்திரமல்ல, எத்தனையோ விதமான பணிகள் ஆனாலும் ஆண்டவருக்காக அவங்க நின்று ஜெபிக்கும் போது கர்த்தர் என்ன செய்யணும், அந்த ஊழியங்களை ஆசீர்வதித்து ஊழியத்தில் மகிமையான காரியங்களை செய்யணும். அப்படிப்பட்டதான காரியங்களை கர்த்தர் உண்மையிலே எப்படி மரியாளுக்கு ஆண்டவர் மரியாள் நல்ல பங்கை தெரிந்து கொண்டார்களோ அதுபோல் இன்னைக்கு அநேக பெண்களுக்கு ஆண்டவர் இப்படிப்பட்ட ஊழியத்தின் அழைப்பை கொடுத்துருக்குறாங்க. நம்ம அவங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஊழியத்தில் கர்த்தர் எடுத்து அவங்கள வல்லமையாய் பயன்படுத்தணும். அது மாத்திரமல்ல, அநேக ஜனக்கூட்டத்தை அநேக பெண்களை ஆண்டவருக்காக ஆதாயப்படுத்துகிறதான ஒரு கிருபை இந்த நாள் நம்முடைய பெண்களுக்கு தரணும் சொல்லி கடைசியான ஜெப குறிப்பு கூட நான் ஜெபித்து முடிச்சிடறேன். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நேசபிதாவே, நடு செலுத்துகிறேன், மெய் துதிக்கிறேன், மெய் வாழ்த்துகிறேன் சாமி. எங்களை அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவே, வேதம் சொல்லுகிறது, ஆரோனை போல அழைக்கப்பட்டால் ஒளிய இந்த கனமான ஊழியத்தை செய்ய முடியாதுன்னு சொல்லியிருக்கீங்கப்பா. ஆனாலும் பலவீனமான எங்களுடைய கரங்களில் ஏசப்பா நமக்கு நடு செலுத்துகிறோம். அநேக ஆண்டவரே சகோதரிகளை ஏசப்பா இந்த நாளில் ஊழியத்துக்காக அழைத்து பயன்படுத்தி வருகிறீங்களே, அந்த கிருபைகளுக்காக நமக்கு நடு செலுத்துகிறோம். எத்தனையோ நிந்தைகள் மத்தியிலும், எத்தனையோ பாடுகள் மத்தியிலும் ஏசப்பா உமக்காக வைராக்கியமாய் ஓடுகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் சமூகத்தில் வருகிறோம்ப்பா. கர்த்தர் தாமே நீர் கர்த்தாவே ஸ்தோத்திரம் கொடுத்த அழைப்பை ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே நம்பி ஊழியம் செய்கிறாங்கப்பா. கர்த்தருடைய கரம் அவர்களோடு கூட இருக்கட்டும் ஐயா. எந்தெந்த இடத்துல வெட்கப்பட்டு நின்றார்களோ அதே இடத்துல கர்த்தர் உயர்த்தும்படியாக ஊழியத்தில் எடுத்து வல்லமையாய் பயன்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே எங்கெல்லாம் வார்த்தைகளை போதிக்கிறார்களோ அங்கெல்லாம் கர்த்தருடைய மகிமை வெளி
மகிமைப்படட்டும்பா. எங்கெல்லாம் ஜெபிக்கிறார்களோ அங்கெல்லாம் கர்த்தாவே ஒரு வல்லமை இறங்கி ஒரு சுகம் உண்டாகட்டும். எந்தெந்த காரியங்களுக்காக ஜெபிக்கிறார்களோ அந்தந்த காரியங்களை கர்த்தர் ஆண்டவரே ஒரு விடுதலை உண்டாக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறையா. அப்படிப்பட்டதான காரியங்களை நீங்க ஊழியத்தில் கர்த்தாவே நீங்க செய்ய போகிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறையா. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நெருக்கத்தின் மத்தியில ஊழியம் செய்கிற பிள்ளைகளுக்கு விசாலமான வாசஸ்தலங்களை ஏற்படுத்தி கொடுங்கப்பா. வாசல்களை திறந்து கொடுங்க ஏசப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறையா. கொஞ்சத்துல உண்மையா இருந்தால் அநேகத்துக்கு அதிகாரியாய் வைப்பேன்னு சொன்னீங்களா. அப்படியாய் நாங்கள் கொஞ்சத்துல எங்களுடைய கரங்களில் கொடுத்திருக்கிற இந்த கொஞ்சத்துல நாங்கள் உண்மையாய் ஓட கர்த்தர் உதவி செய்யுங்க ஏசப்பா. இம்மட்டுமாய் எங்களை பயன்படுத்தினதற்காக நன்றி. இன்னும் எங்களை பயன்படுத்த போகிறதுக்காக உமக்கு நன்றியா. பலவீனத்தின் மத்தியிலும் செய்கிறதான ஊழியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். அவங்களை பலப்படுத்துங்க ஏசப்பா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு சொன்னீங்களா. அந்த பலத்தினால எடை கட்டுங்கப்பா. அப்படிப்பட்ட கிருபையினால எங்களை நிரப்புகிறதற்காக உமக்கு நன்றி. கொடுக்கப்பட்ட அந்த 5 விண்ணப்பத்தோட கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுத்துட்டோம்ப்பா. கர்த்தர் பொறுப்படுத்தி நடத்துங்க, காத்துக்கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.